ஒன்றும் அதை பேச முடியாது. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க யார்கிட்ட வேணாலும் பேசுங்க, எங்கே வேணாலும் போங்க, எங்கே வேணாலும் வாங்க அப்படிங்கிறத விட அடிக்கடி திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்க, ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த திருச்செந்தூர் முருகன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதீதமான சக்தியை கொடுப்பார். சரி, ஓகே சார், விருச்சிக ராசி முருகனை கும்பிடட்டும். நான் தனுசு ராசி, தனுசு லக்கணம், நானே குருவோட ராசி, நான் எதுக்கு போய் முருகனை கும்பிடணும்? இந்த தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதிங்கிறவர் மேசராசி, 12ஆம் இடம் விருச்சிக ராசி. 12ஆம் இடம் அயன சயன தூக்கத்தை தரக்கூடிய இடம் யாருக்கு? தனுசுக்கு. 5ஆம் இடம் குழந்தை, குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்தர்கள் ஆசீர்வாதம், முன்னோருடைய அத்தனை விஷயம் அதுக்குள்ள தான் இருக்கு. அப்போ அது கிடைக்கணும்னா கண்டிப்பாக தனுசு முருகனை வழிபாடு பண்ணாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த முருகனுக்குள்ள என்ன இருக்கு? முருகனை வழிபாடு செய்யறதால நமக்கு என்ன கிடைக்குது? தமிழ் கடவுள்னு ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னது சும்மா இல்லை, அத்தனை ராசிக்காரங்களுக்கும் அவன் தாண்டா கடவுள்னு சொன்னான். அவரால் தாண்டா இதையெல்லாம் சேவம் பண்ண முடியும், அவரால் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும், அவர் தான் நமக்கு ஒரு முடிவை சொல்ல முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லாருக்கும் தமிழ் கடவுள் முருகனை கும்பிடுங்கன்னாங்க. சரி, மகர ராசி மகர லக்கணம் சார்ண்ணா, நான் முருகனை கும்பிடணுமா? மகரத்திற்கு 4ஆம் இடத்தினுடைய அதிபதி செவ்வாய். மகர ராசிக்கு வீடு, வாசல், இடம், பொருள், சொத்து, சுகம் வேணும்னா கண்டிப்பாக முருகனை கும்பிடணும். லாபஸ்தானம், லாபம் சம்பாதிக்கணும், சேமிக்கணும், வீடு வாங்கணுங்கிற ஆசை இருந்தால் கண்டிப்பாக மகரம் முருகப்பெருமானை பிடிச்சிக்கிறது தான் வாழ்க்கையில் இனிப்பையும் தரும். அப்படி இல்லாத போது பெரிய பிரச்சனையை தான் நம்ம சந்திப்போம், போராட்டத்தை தான் சந்திப்போம். நான் பல தடவை வீடியோ போடும்போது சொல்லியிருப்பேன், மகர லக்கணத்தில் மகர ராசி யாராவது பிறந்தீங்கன்னா அந்த குழந்தைகளை விற்று வாங்குங்க, வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஆரம்பத்தில் நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ராசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஆக இவர்கள் வீடு, வாசல், இடம், பொருள், சொத்து, சுகம் வாங்கணும்னா முருகனை போய் அடிக்கடி பார்த்தாங்கன்னா இது நடக்கும். வாழ்க்கையில் பணம் மிச்சப்படுத்த முடியும், இளமை போராட்டம் மறையும். அப்போ அதற்கு அவங்க கண்டிப்பாக மகரத்தை சேர்ந்தவங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய சிறப்பு. இப்போ கும்பம், இந்த கும்பத்திற்கு 3ஆம் இடத்தினுடைய அதிபதியும் முருகன் தான், 10ஆம் இடத்து அதிபதியும் முருகன் தான். கும்பராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நம்ம செய்கிறதெல்லாம் ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், பொருளாதாரத்தில் மேலே வரணும், பல விஷயங்களில் நாம் பேசப்படக்கூடிய மனிதனாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கும்பம் கண்டிப்பாக முருகனை கும்பிடணும். உங்கள் தொழிலில் ஜெயிக்கணும், பொருளாதாரத்தில் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் எதை வேணாலும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும். ஏன்னா அமானுஷ்ய சக்திகளை உணரக்கூடிய பக்குவம் இந்த கும்பத்திற்கு உண்டு. நெகட்டிவான இடத்துக்கு போனாலும் நெகட்டிவ் பிடிச்சிக்கும், பாசிட்டிவான இடத்துக்கு போனால் பாசிட்டிவ் எடுத்துக்கும் இந்த ராசி. ஆக இவங்க அடிக்கடி கோவில் குளங்களுக்கு போனாங்கன்னா சிறப்பு, பொருளாதார வளர்ச்சியில் ரொம்ப முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை தரும். இதே கும்பம் நெகட்டிவான இடங்களுக்கு போனாங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்கு பிடிச்சிக்கும், அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இவங்க தொழிலில் ஜெயிக்கணும், தான் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி வரணும்னா அடிக்கடி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சால் அவங்க வாழ்க்கையில் இனிமே இருக்கும். அடுத்து மீனம். இந்த மீனத்தை பொறுத்தளவில் மீன லக்கணம், மீனராசி, 2ஆம் இடத்தினுடைய அதிபதி யார்? செவ்வாய். 9ஆம் இடத்து அதிபதி யார்? செவ்வாய். ஆக இவர்கள் வாழ்க்கையில் மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இது எல்லாத்தையும் பெறணும்னா அடிக்கடி முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு. தனம், வாக்கு, கல்வி, குடும்பம், உங்களுடைய குடும்பம், படிப்பு, பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும்னா மீனராசி மீன லக்கணத்தை பிறங்குறவங்க கண்டிப்பாக செவ்வாய் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.